வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். முருகதாஸ் இயக்கும் படத்தில் குழப்பம், நிர்வாணமாக நடிக்க தயார் என அறிவித்துள்ள தமிழ் நடிகை. கதாநாயகர்களுக்கு ஒரு நாயகி போதும், இயக்குனர்களுக்கு ஜோதிகா வேண்டுகோள். இனி விரிவான செய்திகள். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு, ரகுல் பிரீத் சிங் உட்பட பலர் நடிப்பில் உருவாகி வரும் படம் ஸ்பைடர். தமிழ், தெலுங்கு இரு மொழிகளிலும் உருவாகும் இந்த படம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சமீபத்தில் வெளியான ஒரு படத்தின் உச்சகட்ட காட்சியும் முருகதாஸ் உருவாக்கி இருக்கும் படத்தின் உச்சகட்ட காட்சியும் ஒரே மாதிரியாக அமைந்து இருப்பதால் தனது படத்தின் உச்சகட்ட காட்சியை மாற்றி அமைத்து திரும்பவும் படமாக்க முடிவு செய்துள்ளார் முருகதாஸ். இந்த குழப்பங்கள் காரணமாக படத்தின் வெளியீடு தள்ளி போவதால் படத்தின் தயாரிப்பாளர்கள் முருகதாஸ் மீது மிகுந்த அதிருப்தி இருக்கிறார்களாம். கிடாரி, குற்றம் 23 உட்பட பல படங்களில் நடித்திருப்பவர் நடிகை சுஜாவருணி. தற்போது அருள்நிதி நடிக்கும் இரவுக்கு 1000 கண்கள், கதிர் நடிக்கும் சத்ரு, சமுத்திரகனி நடிக்கும் ஆண் தேவதை ஆகிய படங்களில் நடித்து வருகிறார். மலையாள படங்களிலும் நடித்து வரும் சுஜா அதிக சம்பளம் என்ற ஒரே காரணத்திற்காக எந்த படத்திலும் நடிக்க நான் ஒப்புக்கொள்வதில்லை என்கிறார். ரசிகர்கள் மத்தியில் நல்ல பெயர் கிடைக்க வேண்டும் என கருதுகிறேன். அப்படிப்பட்ட பெயரை எனக்கு பெற்றுத்தரக்கூடிய படத்தில் ஆடை இல்லாமல் நடிப்பதற்கான துணிச்சலும் எனக்கு இருக்கிறது என்கிறார் இவர். நிர்வாணமாக நடிக்க தயார் என்ற போதிலும் செயற்கையாக திணிக்கப்படும் கவர்ச்சி காட்சிகளில் ஆபாசமாக ஆடை அணிந்து நடிக்க மாட்டேன் என்கிறார் சுஜா. பெரிய நாயகர்களின் படங்களை இயக்கும் இயக்குனர்கள் தங்களுடைய படங்களில் பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார் நடிகை ஜோதிகா. கதாநாயகர்களுக்கு கோடிக்கணக்கில் ரசிகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே கதாநாயகர்கள் என்ன செய்கிறார்களோ அதனை பின்தொடர்வார்கள். ஆகவே அவர்களுடைய கதாபாத்திரங்களை கவனத்துடன் சித்தரியுங்கள். ஒரு நாயகனுக்கு 4 நாயகிகள் வைத்தீர்கள் என்றால் நாமும் 4 காதலிகள் வைத்துக் கொள்ளலாம் என அவரை பின்பற்றும் இளைஞர்கள் எண்ணுவார்கள். ஆகவே ஒரு நாயகனுக்கு ஒரு நாயகி போதும். இந்தியாவில் இருக்கும் பெண்களுக்காக சமூக பொறுப்புடன் நடந்து கொள்வோம் என்று தெரிவித்திருக்கிறார் நடிகை ஜோதிகா. தெரி படத்திற்கு பிறகு விஜய் நடிக்கும் 61வது படத்தை இயக்கி வரும் இயக்குனர் அட்லி A for Apple என்கிற பட நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் 3 படங்களை தயாரிக்க திட்டமிட்டுள்ளார். முதல் படத்தை கமலின் உதவியாளரும் MR ராதாவின் பேரனுமான ஐக் என்பவரது இயக்கத்தில் சங்கிலி பொங்கலி கதவத்தர என்கிற படத்தை தயாரித்திருக்கும் அட்லி அடுத்து எழுத்தாளர் பாலகுமாரனின் மகன் சூர்யா இயக்கத்தில் ஒரு படத்தையும் தனது உதவியாளர் அசோக் என்பவர் இயக்கத்தில் இன்னொரு படத்தையும் தயாரிக்கிறார். உதவி இயக்குனராக இருந்த எனக்கு முதல் பட வாய்ப்பை அளித்த ஏஆர் முருகதாஸ் மாதிரி தன் உதவியாளர்களுக்கு முதல் வாய்ப்பை கொடுத்து வளர்த்துவிடும் என் குருநாதர் சங்கர் மாதிரி என்னை வளர்த்த இந்த சினிமாவுக்கு நானும் ஒரு பங்காக இருந்து நல்ல கலைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த படங்களை தயாரிக்கிறேன் என்று தெரிவித்திருக்கிறார் அட்லி. தென்னிந்திய திரையுலகம் என்றும் மறக்க முடியாத காவிய படைப்பான சங்கராபரணம் படத்தை உருவாக்கிய இயக்குனர் கே. விஸ்வநாத் சலங்கையோலி, சிப்பிக்குள் முத்து உட்பட பல தரமான படங்களை இயக்கியவர். தனித்துவம் கொண்ட பல படைப்புகளை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலும் உருவாக்கியுள்ள இவர் பலமுறை ஆந்திர அரசின் நந்தி விருதினை பெற்றுள்ளார். இந்திய அரசாங்கத்தின் உயர் விருதான பத்மஸ்ரீ விருதினை பெற்றுள்ள இவர் 5 முறை தேசிய விருதுகளை வென்றுள்ளார். இந்திய அரசால் சினிமா துறையினருக்கு வழங்கப்படும் மிகப்பெரிய விருதாக கருதப்படும் தாதா சாஹேப் பால்கே விருது இந்த ஆண்டு அவருக்கு வழங்கப்பட உள்ளது. அந்த செய்தியை அறிந்ததும் கமல்ஹாசன், சிரஞ்சீவி உட்பட பல கலைஞர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நடிகை சாவித்ரியின் வாழ்க்கை வரலாறு தமிழ், தெலுங்கு இரு மொழிகளிலும் உருவாக இருக்கிறது. நாக் அஸ்வின் என்பவர் இயக்க இருக்கும் இந்த படத்தில் நடிகை சமந்தா ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி இருந்தார். இந்த படத்திற்காக உடல் எடையை குறைக்க வேண்டும் என்று இயக்குனர் நிபந்தனை விதித்ததால் அந்த படத்திலிருந்து விலகிவிட்டார் சமந்தா. சமந்தாவுக்கு பதிலாக இப்போது அந்த வேடத்தில் நடிக்க அனுஷ்காவை ஒப்பந்தம் செய்ய முடிவு செய்திருக்கும் இயக்குனர் நாக் அஸ்வின் அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் பிஸியாக நடித்து வரும் நடிகை அமலா பால்
ரசிகர்களுடன் எப்பவும் தொடர்பில் இருப்பவர். ரசிகர்களின் கேள்விகளுக்கு அவ்வப்போது பதிலளிக்கும் அவர் இப்போது தனது ரசிகர்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்திருக்கிறார். தனது முதுகு பகுதியில் மர்மமான டாட்டூ வரைந்திருக்கும் அமலா பால் அது என்ன டாட்டூ என்பதை நீங்கள் கண்டுபிடிங்கள் பார்க்கலாம் என்று தெரிவித்திருப்பதுடன் அது என்ன என்பதை இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன், அது ஒரு ரகசியம். நீண்ட காலமாக அது நம்மிடம் உள்ளது. இது மிகவும் பழமையான ஒன்றை குறிக்கும் டாட்டூ. அது என்ன என்பதை அறிந்தால் நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவரது ரசிகர்கள் பலர் அது என்ன டாட்டூ என்று அறிய போராடி வருகின்றனர். ஏஎல் விஜய் இயக்கத்தில் வனமகன் படத்தில் காட்டுவாசி இளைஞராக நடித்திருக்கும் ஜெயம் ரவி அந்த படத்தில் வசனமே இன்றி நடித்திருக்கிறாராம். காடு மற்றும் காட்டு மனிதர்கள் பின்னணியில் எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தில் காட்டில் வசிக்கும் மனிதர்கள் பேசும் அவர்களுக்குரிய சில வசனங்களை தவிர்த்து படத்தில் ஜெயம் ரவிக்கு வசனங்கள் எதுவும் கிடையாதாம். முழுக்க முழுக்க ஆக்ஷனிலேயே நடித்திருக்கும் ஜெயம் ரவியின் இந்த கதாபாத்திரம் மிகவும் பேசப்படும் விதமாக அமைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் இயக்குனர் ஏஎல் விஜய். தாய்லாந்து மற்றும் வியட்நாம் காட்டுப்பகுதிகளில் படமாகி இருக்கும் இந்த படத்தை திங்க் பிக் ஸ்டுடியோஸ் பட நிறுவனம் சார்பில் ஏஎல் அழகப்பன் தயாரித்திருக்கிறார். FCS கிரியேஷன்ஸ் பட நிறுவனம் சார்பில் வீரசேகரன், கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை, இருவர் உள்ளம், தொட்டால் தொடரும் ஆகிய படங்களை தயாரித்திருப்பவர் துவாஜி சந்திரசேகர். இவர் தயாரித்திருக்கும் 5வது படம் பார்க்கணும் போல இருக்கு. பரதன், அன்சிபா ஜோடியாக நடித்துள்ள இந்த படத்தை SP ராஜ்குமார் இயக்க கஞ்சா கருப்பு, சூரி, சிங்கப்பூர் துரைராஜ் உட்பட பலர் நடித்துள்ளனர். திரையரங்குகள் கிடைக்காத காரணத்தால் இந்த படத்தின் வெளியீடு பல முறை தள்ளி போனது. இந்த நிலையில் தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் மரியாதை நிமித்தமாக தன்னை சந்தித்த தயாரிப்பாளர் துவார்ஜி சந்திரசேகரிடம் பார்க்கணும் போல இருக்கு படத்தை வெளியிட உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நான் செய்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த நம்பிக்கையில் பட வெளியீட்டுக்கான வேலைகளில் இறங்கி இருக்கிறார் தயாரிப்பாளர் துவார்ஜி சந்திரசேகர். பெரியண்ணா படத்தில் அறிமுகமாகி பார்வை ஒன்றே போதும், சார்லி சாப்ளின், சுந்தரா டிராவல்ஸ் போன்ற படங்களின் மூலம் புகழ்பெற்ற பாடல்களை கொடுத்த இசையமைப்பாளர் பரணி முதலாக இயக்குனராக அறிமுகமாகும் படம் ஒண்டிக்கட்ட. பிரெண்ட்ஸ் சினி மீடியா பட நிறுவனம் சார்பாக மேகலா ஆர் தர்மராஜ், ஷோபா கே சுரேந்திரன், சுமித்ரா பரணி ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கும் இந்த படத்தில் விக்ரம் ஜெகதீஷ் நாயகனாக நடிக்க நாயகியாக நேகா நடித்திருக்கிறார். மேலும் தர்மராஜ், கலைராணி, சாமிநாதன், முல்லை, கோதண்டம், சென்ராயன், மதுமிதா, ஹலோ கந்தசாமி உட்பட பலர் நடித்திருக்கும் இந்த படத்திற்கு பரணி இசையமைத்திருக்கிறார். சமீபத்தில் இந்த படத்தில் தர்மராஜ் எழுதிய துண்டு பீடி இல்லனா தூக்கம் வராது என்கிற பாடல் காட்சியை பாபநாசத்தில் உள்ள குப்பை கொட்டும் இடத்தில் படமாக்கியிருக்கிறார் இயக்குனர் பரணி. வெற்றிவேல் கிரியேஷன்ஸ் பட நிறுவனம் சார்பில் ஆர் பன்னீர்செல்வம் தயாரிப்பில் பஞ்ச் பரத் இயக்கி வரும் படம் செய்தித்தாள். சதன்குமார் கதாநாயகனாகவும் புதுமுகம் சுகன்யா கதாநாயகியாகவும் நடிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு தலக்கோணம் காட்டு பகுதியில் படமாகி வருகிறது. நாயகனின் நண்பர்களாக யோகேந்திரன், நசீர், துரை, தண்டபாணி ஆகியோர் நடிக்க கேரள அரசின் விருது பெற்ற வி தஷி இசையமைக்கிறார். இந்த படத்தில் 4 பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. அதில் ஒரு பாடலில் வில்லனாக நடிக்கும் பஞ்ச் பரத் நடனமாடியிருக்கிறார். இந்த படத்தில் இடம்பெறும் 3 சண்டை காட்சிகளும் ரசிகர்களுக்கு பெரிய விருந்தாக இருக்கும் என்கிறார் இயக்குனர் பஞ்ச் பரத். வேலு ஒளிப்பதிவு செய்து வரும் இந்த படத்தின் படப்பிடிப்பு மதுரை, மேட்டூர், சென்னை ஆகிய இடங்களிலும் நடைபெற்றுள்ளது. அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் அவர்கள் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். பட்டு பாவாடை எங்கே, கட்டி வைத்த கூந்தல் எங்கே, பொட்டெங்கே பூவும் எங்கே, சொல்லம்மா சொல்லம்மா. செலவை பற்றி கவலையே படாமல் நாடோடி மன்னன் திரைப்படத்தை உருவாக்கினார் எம்ஜிஆர். இந்த படம் ஓடினால் நான் மன்னன், இல்லை என்றால் நான் நாடோடி என்று அந்த படம் உருவாகி கொண்டிருந்த போது எம்ஜிஆர் சொன்ன வார்த்தைகளிலே 1% கூட போயில்லை. அந்த படம் மட்டும் தோல்வியடைந்திருந்தால் மிகப்பெரிய பிரச்சனைகளை எம்ஜிஆர் சந்தித்திருப்பார். சந்திரலேகாவை தாண்டி அளவுக்கு நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக எம்ஜிஆர் செலவு செய்து கொண்டிருந்ததை பார்த்து அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் ஒருவரான சக்கரபாணி அடைந்த அதிர்ச்சிக்கு அளவே இல்லை.
இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றால் கூட தயாரிப்பாளர் என்ற முறையிலே நமக்கு ஒரு சல்லிக்காசு கூட மிஞ்சாது என்பதை தனது தம்பியிடம் சொல்லிவிட துடித்தார் அவர். ஆனால் அந்த படத்திற்காக எம்ஜிஆர் உழைத்து கொண்டிருந்த உழைப்பை பார்த்தவரால் அந்த படம் முடியும் வரை அந்த வார்த்தைகளை எம்ஜிஆரிடம் சொல்ல முடியவில்லை. ஆனால் அந்த வேதனைகள் எல்லாவற்றையும் அந்த படம் முடிந்த பிறகு ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருந்தார் அவர். அந்த படத்திற்காக ஒரு சண்டை காட்சியை திரும்ப திரும்ப படமாக்கினார்கள். அதற்காக மொத்தம் 9 சாண்டிலியர்கள் வாங்கப்பட்டன. அந்த சாண்டிலியர்கள் ஒவ்வொன்றும் விழுந்து நொறுங்கும் போது என் இதயமே நொறுங்குவது போல் எனக்கு இருக்கும். ஒரு நாள் ஒரு லாரி நிறைய கயிறு வேண்டும் என்று கேட்டார்கள். திடீரென்று ஒரு லாரி முழுக்க கயிறு வேண்டும் என்றால் நான் எங்கே போவது? அதனால் ஏற்பட்ட கோபத்திலே எத்தனை பேர் தூக்கு போட்டுக்கொள்ள போகிறீர்கள் என்று அவரிடம் நான் கேட்டேன் என்று அந்த கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் எம்ஜி சக்கரபாணி. நாடோடி மன்னன் திரைப்படத்தை எம்ஜிஆர் உருவாக்கி கொண்டிருந்த வேளையிலே அதற்கு எதிராக பல விமர்சனங்கள் தமிழ் திரையுலகிலே எழுந்த போதும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த படத்தை உருவாக்கி கொண்டிருந்த எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்தது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த உத்தமபுத்திரன் திரைப்படம். நாடோடி மன்னன் திரைப்படத்தையும் 1958ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே வெளியிட வேண்டும் என்றுதான் எம்ஜிஆர் முதலிலே திட்டமிட்டிருந்தார். ஆனால் பணத்தட்டுப்பாடு காரணமாகவும் படப்பிடிப்பிலே ஏற்பட்ட சில குழப்பங்கள் காரணமாகவும் அவரால் திட்டமிட்டபடி அந்த படத்தை வெளியிட முடியவில்லை. அதே நேரத்திலே உத்தமபுத்திரன் திரைப்படம் திட்டமிட்டபடி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி என்று வெளியானது. தனது நிறுவனத்திலே நிர்வாகியாக பணியாற்றி கொண்டிருந்த ஆர்.எம். வீரப்பன் மற்றும் சில நண்பருடன் கேசினோ தியேட்டருக்கு உத்தமபுத்திரன் திரைப்படத்தை பார்ப்பதற்காக சென்றார் எம்ஜிஆர். அந்த படம் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த படத்திலே இரு சிவாஜிகளும் மோதுகின்ற சண்டை காட்சியை அவர்கள் படமாக்கியிருந்த விதம் எம்ஜிஆரை மிகவும் கவர்ந்தது. அதே போன்ற ஒரு சண்டை காட்சியை மிகவும் பிரம்மாண்டமாக நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக எடுக்க அப்போது திட்டமிட்டு கொண்டிருந்தார் அவர். அந்த படத்தை பார்த்துவிட்டு மறுநாள் தனது அலுவலகத்திலே நண்பருடன் அமர்ந்து பேசி கொண்டிருந்த போது உத்தமபுத்திரன் திரைப்படத்துடைய வசூல் எதிர்பார்த்த அளவிலே இல்லை என்பதை அவர்கள் எம்ஜிஆருக்கு சொன்னார்கள். படம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்படி இருந்தும் அந்த படத்துக்கு ஏன் வசூல் இல்லை என்று எம்ஜிஆர் கேட்டபோது அந்த படம் ஏன் வெற்றி பெறவில்லை என்று தன் மனதுக்கு தோன்றியவற்றை அவரிடம் அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைத்தார் ஆர்.எம். வீரப்பன். அந்த படத்திலே இரு சிவாஜிகள் மோதுவதாக ஒரு சண்டை காட்சி இடம்பெற்றிருக்கிறது. கதாநாயகன் வில்லனோடு மோதினால் ரசிகர்கள் ரசிப்பார்கள். ஆனால் வில்லனாக நடிப்பவரும் கதாநாயகனாகவே இருந்தார் என்றால் அவருடன் கதாநாயகன் மோதும் காட்சியை அவர்கள் நிச்சயம் ரசிக்க மாட்டார்கள் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார் ஆர்.எம். வீரப்பன். நாடோடி மன்னன் திரைப்படத்திற்காக இரு எம்ஜிஆர் மோதுகின்ற சண்டை காட்சியை எம்ஜிஆர் படமாக்குவதிலே அவருக்கு ஆரம்பம் முதலே உடன்பாடில்லை. அதனால்தான் அவ்வளவு அழுத்தம் திருத்தமாக தனது கருத்துக்களை பதிய வைத்தார் அவர். அன்று அங்கிருந்த நண்பர்களும் ஆர்.எம். வீரப்பனுடைய கருத்தை ஆமோதித்ததால் அந்த காட்சியை நம்பியாருடன் மோதுவதாக மாற்றி அமைத்தார் எம்ஜிஆர். நிர்வாக பொறுப்புகள் தவிர நாடோடி மன்னன் படத்தினுடைய கதையிலாக்காவிலும் வித்வான் வே லட்சுமணன், எஸ்கேபி சாமி ஆகியோருடன் இடம்பெற்றிருந்த ஆர்.எம். வீரப்பன் அந்த படத்திலே பல காட்சிகள் மாறுவதற்கு காரணமாக இருந்தவர். அது மட்டுமின்றி அந்த திரைப்படத்திலே காடு வளைஞ்சன மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம் என்ற பாடல் இடம்பெற காரணமாக இருந்தவரும் ஆர்.எம். வீரப்பன் தான். அந்த பாடல் வயல்வெளிகளில் படமாக்கப்பட வேண்டிய ஒரு பாடல். ஆனால் நாடோடி மன்னன் படமாக்கப்பட்ட காலத்திலே வெளிப்புற படப்பிடிப்பு என்பது எப்போதாவது அபூர்வமாகத்தான் நடக்கும். அந்த வெளிப்புற படப்பிடிப்பிலும் எம்ஜிஆர், பானுமதி போன்ற பலபரமான நடிகர் நடிகைகள் கலந்து கொள்ள மாட்டார்கள். அதனாலே அந்த பாடல் காட்சியை பேக் ப்ரொஜெக்ஷன் முறையிலே படமாக்குவது என்று முடிவு செய்தார் ஆர்.எம். வீரப்பன். அப்போது அப்படி படமாக்குகின்ற வசதி சென்னையிலேயே ஏவிஎம் ஸ்டுடியோவில் மட்டும்தான் இருந்தது. அங்கு அந்த பாடல் காட்சியை படமாக்க எல்லா ஏற்பாடுகளையும் ஆர்.எம். வீரப்பன் செய்து கொண்டிருந்த போது ஏவிஎம் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு என்றால் நான் வரமாட்டேன் என்றார் பானுமதி. அவருக்கும் ஏவிஎம் நிறுவனத்துக்கும் ஏற்பட்ட சிறு கருத்து வேறுபாடு காரணமாக ஏவிஎம் ஸ்டுடியோவிலே நுழைவதில்லை என்று முடிவெடுத்திருந்தார் அவர். அப்படி என்றால் விடுங்கள், அந்த பாடலே வேண்டாம், விட்டு விடுவோம் என்றார் எம்ஜிஆர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதியிருந்த அந்த பாடலின் மீது ஆர்.எம். வீரப்பனுக்கு அப்படி ஒரு மயக்கம். ஆனால் எப்படியாவது அந்த பாடலை அந்த படத்தில் இடம்பெறச் செய்ய வேண்டும் என்று அவர் போராடினார். தனது எண்ணத்தை நிறைவேற்றிக் கொள்ள ஆர்.எம். வீரப்பன் என்ன செய்தார், எப்படி அந்த படத்திலே அந்த பாடல் இடம்பெற்றது என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரிச் செய்திகள். இறுதிச் சுற்று சுதா இயக்க இருக்கும் அடுத்த படத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்க இருக்கிறாராம். இன்னும் எத்தனை படங்களில் நடித்தாலும் பாகுபலி படத்தில் நடித்தது என் மனதை விட்டு அகலாது என்கிறார் நடிகை தமன்னா. ஒளிப்பதிவாளர் PC முத்தையா இயக்குனராக அறிமுகமாகும் மதுர வீரன் படத்தில் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியன். அறம் படத்திற்காக ஹாலிவுட் இசைக்குழுவுடன் இணைந்து இசையமைக்கிறார் இசையமைப்பாளர் ஜிப்ரான். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சினிமா படங்கள்
வர வேண்டும் என்கிறார் கபாலி பட நாயகி ராதிகா ஆப்தே. சிவகார்த்திகேயன் நடிக்கும் வேலைக்காரன் படத்தில் மலையாள நடிகர் ஃபஹத் ஃபாசில் வில்லனாக நடிக்கிறார். இனிமேல் கவர்ச்சி வேடங்களில் நடிப்பதில்லை என்று முடிவு செய்திருக்கிறாராம் நடிகை பூனம் பாஜ்வா. நான் செய்கிற வேலை போர் அடித்து விடக்கூடாது என்பதற்காக வித்தியாசமான கதைக்களங்களை தேடி நடிக்கிறேன் என்கிறார் நடிகர் ஜெயம் ரவி. துல்கர் சல்மான் நடிப்பில் பிஜோய் நம்பியார் இயக்கும் சோலோ மலையாள படத்தில் நகைச்சுவை வேடத்தில் நடிக்கிறார் நடிகர் சதீஷ். அடுத்து வருவது ரகசியம். முன்னாடிலாம் ஜிம் பாய்ஸ் பாதுகாப்போட பட விழாக்களுக்கு வந்து பந்தா பண்ணினா அந்த மெட்ராஸ் பொண்ணு இப்போலாம் தனியா தான் வராங்களாம். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இனிமே சீனியர் ஹீரோஸ் கூட எல்லாம் ஜோடி போடுறது இல்லைன்னு முடிவு செஞ்சிருக்காங்களாம். காம்பியர் ஹீரோவோட 2 படங்கள்ல நடிச்ச அந்த மலையாள நடிகை. பஞ்ச் நடிகரோட படத்துல யாருக்கு அதிக முக்கியத்துவம்னு பெரிய போட்டி வந்ததுனால 3 பேருமே முன்னணி ஹீரோயின்ஸ்ங்கிறதுனால ஆளுக்கு ஒரு பாடலை வச்சு சமாளிச்சிட்டாராம் அந்த 3 எழுத்து இளம் இயக்குனர். ஒரு புதுமுக இயக்குனர் கிட்ட கதை கேட்ட அந்த விரல் நடிகர் போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி கதாநாயகியா நடிக்க அந்த 36 வயசு நடிகை கிட்ட பேச சொல்லியிருக்காராம். அடுத்து வருவது மறக்க முடியுமா. என்னடா மாட்டி விட்ட வைக்கிறேன்டா வேட்டு அப்பர் கொட்டாந்தி அம்மாவார நேரம் செல்லு தூங்கு கொட்டாந்தி உங்க குழந்தை கொஞ்சம் நிக்கிறியா தேனி உரிமையாளி தெரியுமா உங்களுக்கு? ஓ அந்த சாமிங்களா? ஒரு 4-5 பேர் தலையெல்லாம் சீவிட்டு 5-6 பேர் கை கால எடுத்துட்டு வேலூர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துச்சா. என்ன விஷயம் சொல்றேன் ஓத்து விட்டு ஞாபகம் இருக்கா? என் பொண்டாட்டை சைட் அடிச்சான்னு சொல்லிட்டு நாங்களாம் சேர்ந்து அடிச்சுமா. அவன் உன்னை கொள்றதுக்கு விரும்பாடி கூட்டு வந்துட்டு என்ன கொள்றதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்திருக்கானா? ஏய் என்ன கொள்றதுக்கு ஆள் கூட்டு வந்திருக்கானாடா புறா துப்பாக்க. சுந்தரி நீயும் சுந்தர ஞானம் உனக்கு இந்த துப்பாக்கி வேண்டாண்டா. ஏய் இந்த கொம்பு வேண்டாண்டா. ஏய் காபிண்டி வேண்டாண்டா. ஏய் இந்த பேக் வேண்டாண்டா. இந்த பேக் வேண்டாம். ஏய் இங்க பாரு இங்க பாரு டேய் டேய் இங்க பாரு டேய் இந்த லுங்கி இல்லடா லுங்கி. இந்த லுங்கி மாதிரி தாறு தாரா கிழி போடா நீ. ஏய் டேய் மச்சே டேய் இங்க பாரு டேய் இது 10 கொலை பண்ணி இருக்குடா. இன்னைக்கு இவ வாயை திறந்தா ஓகே. இப்ப நீ வாயை திறக்கிற என்ன நடக்குதுன்னு பாக்குற. கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்க. டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பங்காயாளோ. அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகர் ராஜேஷ். பெயர் ராஜேஷ். பிறந்த நாள் 20/12/1949. பிறந்த இடம் அணைக்கரை பட்டுக்கோட்டை. தந்தை வில்லியம்ஸ், தாய் லிலி கிரேஸ், மனைவி ஜான் செல்வியா, மகன் தீபக்,
மகள் திவ்யா. கதாநாயகனாக அறிமுகம் கன்னி பருவத்திலே இயக்குனர் PV பாலகுரு. நடித்த படங்கள் 138, எழுதிய நூல்கள் 12. விருது தமிழக அரசின் கலைமாமணி விருது. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.